முதல்வர் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசாட்சி அடமான வச்சுட்டு பேசக்கூடாது. 2,75,000 கோடி இது வரைக்கும் தமிழகத்துக்கு மட்டும் கொடுத்திருக்கோம். அந்த செலவு என்ன பண்ணிருக்கீங்க? வெள்ள நிவாரணத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு தடவை 5,000 கோடி கொடுத்தோம். அதுக்கப்புறம் 900 crores கொடுத்தோம். கிட்டத்தட்ட 6,000 கோடி கொடுத்திருக்கோம். 600 கோடி மட்டும் தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. நான் சொல்றேன், மீதி காசு நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியதானே? ஏன் இன்னும் கொடுக்காம இருக்காரு முதலமைச்சர் அவர்கள்? காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது கலைஞர் மேல கை வச்சாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கனிமொழி அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போனாங்க. ஆராசாட் அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போனாங்க. அப்புறம் யார் ஆட்சியில இருந்தாங்க? பார்ட்னர்ஸ் இன் கிரைம் சொல்லுவாங்க. அதுதான திமுக காங்கிரஸ் கூட்டணி இத்தனை வருடமாக பார்த்திருக்கோம். ஊழல் பண்ணாம இருக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் திட்டத்தை பத்தி பேசுவோம். மக்களை ஏமாற்றுறதுக்காக கொண்டு ஒரு தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கை பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கையில அவங்களால நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயம் கூட கிடையாது. அந்த தேர்தல் அறிக்கையில இதுவரைக்கும் பாஜக கொண்டு நல்ல திட்டங்கள் நாங்க ரத்து செய்வோம் சொல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொண்டு திட்டங்களை அவங்களால அதுல தீர்த்த முடியல. நீட் பத்தி அவங்க எழுதியிருக்காங்க, அது கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே. அப்போ அதுவே நாங்க நிறுத்திடுவோம். அது ஏன் மாநிலத்து மேல விடுறாங்களே? அவங்க உறுதியா சொல்லட்டுமே. ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட்ல வந்த ஆர்டர். அவங்களால ஒரு முடிவு பண்ண முடியாது. மக்களை திசை திருப்புறதுக்காக, மக்களை ஏமாற்றுறதுக்காக கொண்டு ஒரு தேர்தல் அறிக்கை. சிதம்பரம் அவங்களுடைய மனைவி தானே சுப்ரீம் கோர்ட் வாசல்ல கத்தி பேசினாங்க, நீட் நீங்க எடுக்கவே முடியாது. இது சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் லோக்சபால யார் வச்சது? காங்கிரஸ் தானே. யார் கையெழுத்து போட்டது? காங்கிரஸ் தானே. கோர்ட்டுக்கு கொண்டு போனது யாரு? காங்கிரஸ் தானே. இப்போ அவங்க மனைவியே வாசல் கோர்ட் வாசல்ல நின்னுட்டு நீட் நீங்க எடுக்கவே முடியாது சொல்லும் போது சிதம்பரம் அவர்கள் பாஜக பார்த்துட்டு குற்றச்சாட்டு சொல்றது தவறு இல்ல. முதல்ல அவங்க மனைவி கிட்டே கேட்டிருக்கணும், ஏன் நீங்க வாசல்ல சுப்ரீம் கோர்ட் வாசல் ஏன் அப்படி ஒரு குரல் கொடுத்தீங்கன்னு அவங்க கேட்டிருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தருவது போல அவங்க 1 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த திட்டத்தை பாக்குறாங்க. ஊழல் பண்ணாம இருந்தாங்கன்னா அது வரைக்கும் சந்தோஷம் எங்களுக்கு. முதல்ல ஊழல் பண்ணாம இருக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் திட்டத்தை பத்தி பேசுவோம். தேர்தல் பத்திர ஊழல் தான் மிகப்பெரிய தேர்தல் பத்திர ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பல்வேறு இடத்துல பிரச்சாரம் முதன்மையான பிரச்சாரமா அதுதான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இல்ல அது குற்றச்சாட்டு இல்லையே, உண்மைதானே. எல்லா என்னன்னா ஊழல் பண்ணிருக்காங்க கண் முன்னாடி தானே இருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, அந்த காலத்துல இருந்து ஊழல் என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாமே கோர்ட்லயே அவங்க தண்டனை அனுபவிச்சிருக்காங்கல்ல. ஏசியன் கேம்ஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டெல்லி டெவலப்மெண்ட் பண்றோம் சொல்லி, அதுக்கப்புறம் 2G, அதுக்கப்புறம் ராஃபேல், எல்லாத்துலயும் என்னென்ன ஊழல் நடந்திருக்கு அது எல்லாமே கண் முன்னாடி இருக்க. மக்கள் மறக்க முடியாது இல்ல, அது குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. என்னங்க பாஜக தேர்தல் ஆணையம் சொல்லித்தானே ஆகணும், வேற வழி. ஏன்னா திமுக காங்கிரஸ் சொல்லும் போது நான் உனக்கு நண்பனா இருக்கேன், நீ எனக்கு நண்பனா இரு, நான் பண்ற துரோகத்தை நீ மறைக்கணும், நீ பண்ற தப்பு நான் மறைக்கிறேன், அப்படிதானே அவங்க இருக்கிறாங்க. பார்ட்னர்ஸ் இன் கிரைம் சொல்லுவாங்க. அதுதானே திமுக காங்கிரஸ் கூட்டணி இத்தனை வருடமாக பார்த்திருக்கோம். இப்போ நேர்மையான ஒரு ஆட்சி இருக்கும் போது அந்த பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன் நாங்க எதுவுமே பண்ணல? அப்ப இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது கலைஞர் மேல கை வச்சாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கனிமொழி அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போனாங்க. ஆராசாட் அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போனாங்க. அப்புறம் யார் ஆட்சியில இருந்தாங்க? பாஜகவா இருந்தது இல்ல. அப்போ மட்டும் இடி தனிப்பட்ட முறையில செயல்பட்டது. இப்போ மட்டும் இடி தனிப்பட்ட முறையில செயல்படும் போது நாங்க ஏவி விடுறோம்னா சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த விதத்துல நியாயம்? அதிமுக பாஜக கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று முதல்வரும் இல்ல. இது என்னன்னா அதிமுக சார்பாக திமுக அண்ட் பாஜக ஒரு கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுக இருந்து அதிமுக பாஜக ஒரு கள்ள தொடர்பு இருக்கு. அவங்க ஒரு கூட்டணி யாருக்கு தெரியாம நடுவுல ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. 2 பேர் பாஜக பார்த்துட்டு இது திமுக தான் பாஜகவோட பி டீம், திமுக அதிமுக பார்த்துட்டு அதிமுக தான் பாஜகவோட பி டீம். ஆக மொத்தத்துல 2 பேர் பாஜக தமிழகத்துல A டீம் இருக்கு, நம்பர் 1ல இருக்கு. அதை ஒத்துக்கிறாங்கல்ல, அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கிற அத்தனை இடத்துல தாமரை எங்கெல்லாம் இருக்கோ தாமரை நிச்சயமாக மலரும். அதே மாதிரி எங்களுடைய
கூட்டணியில யார் யார் எங்கெங்க நிக்கிறாங்களோ அத்தனையும் தேர்தல்ல வந்து வெற்றி எங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அது உறுதியா இருக்கு. அந்த பயம் தான் திமுக அதிமுக முகத்துல தெரியுது. பிரதமர் அவர்கள் தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒவ்வொரு முதல்வர் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசாட்சி வந்து அடமானம் வச்சுட்டு பேசக்கூடாது, மனசாட்சியோட பேசணும். நான் கேக்குறேன், ஒண்ணுமே செய்யலைன்னா 2,75,000 கோடி இது வரைக்கும் தமிழகத்துக்கு மட்டும் கொடுத்திருக்கோம். அந்த செலவு என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாத்தையும் விடுங்க. வெள்ள நிவாரணத்துக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு தடவை 5,000 கோடி கொடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து 900 crores கொடுத்தோம். கிட்டத்தட்ட 6,000 கோடி கொடுத்திருக்கோம். என்ன பண்ணீங்க? எங்கே செலவு பண்ணீங்க? கணக்கு கேட்டோம்ல. மக்களுக்கு தானே நல்லதை செய்றீங்க, மீதி பணத்தை வேணும்ல, கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா மீதி பணத்தை, அந்த இருக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணீங்க எங்களுக்கு கணக்கு காட்டுங்க சொல்லும் போது இந்த மாதிரி கேள்விகள் வருது. அப்படின்னா நீங்க செலவு பண்ணல, மக்களுக்கு செலவு பண்ணல, நீங்க வாங்கி வச்சுட்டீங்க. நீங்க கிட்டத்தட்ட 6,000 கோடி வாங்கிட்டு கிட்டத்தட்ட 600 கோடி மட்டும்தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க நான் சொல்றேன். மீதி காசு நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. நீங்க கணக்கு கொடுங்க, மீதி காசு வாங்கிட்டு போங்க. மக்களுக்கு தானே கொடுக்க வேண்டியதானே, ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியதானே. ஏன் இன்னும் கொடுக்காம இருக்காரு முதலமைச்சர் அவர்கள்? என்னங்க கேக்கல? சென்னையில பிளட் டைம்ல வந்து வராதவர் வந்து வாக்கு சேகரிக்க மட்டும் வராரு பிரதமர். ஏன் இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷத்துல எத்தனை 5 தடவை வந்துட்டாருல. இதுக்கு முன்னாடி வந்து ஏன் சீனா பிரீமியர் வரும்போது எங்க வந்தாரு? அப்ப எலெக்ஷனா இருந்தது. நடுவுல இத்தனை தடவை வந்துட்டு போனாரு, எலெக்ஷனா இருந்தது. அமெரிக்கா இருக்கட்டும், சைனா இருக்கட்டும், ஜப்பான் இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், துபாய் இருக்கட்டும், எங்கே போனாலும், உலகத்துல எங்கே போனாலும் தமிழுடைய பெருமை பேசாம பிரதமர் இது வரைக்கும் பாத்திருக்கீங்களா? ஒவ்வொரு மேடையிலையும் தமிழுடைய பெருமை தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து திருவள்ளூரோ அல்லது பாரதியார் கவிதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, தமிழுடைய கலாச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா அப்ப எந்த தேர்தல் இருந்தது? அதான் சொன்னேன், பேசுறதுக்கு முன்னாடி மனசாட்சி அடமானம் வச்சுட்டு பேசக்கூடாது, மனசாட்சியோட பேசணும்.